ஏ மேடம் எங்க போற எங்க போற? ஊருக்கு. ஊருக்கா? எதுக்கு? நான் என்ன செஞ்சேன்? நீங்க ஒண்ணும் செய்யல. இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இது வந்து ஒரு சீக்ரெட், வாங்க நம்ம பாக்கலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, என்னன்னு நம்ம பாக்கலாம். இந்த வீடியோ எதுக்காக பாத்தீங்கன்னா மேடம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எங்க பாருங்க. ஊருக்கெல்லாம் இல்ல, பெட்டியில கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்திருக்கு. இந்த இது என்னது நாங்களே இன்னும் பாக்கல, வாங்க எல்லாரும் சேர்ந்து பாக்கலாம். இந்த பெட்டி அப்படி உங்க பெட்டிக்குள்ள இது இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள ஓபன் பண்ணி பாக்கலாம் என்ன இருக்குன்னு. வாங்க ஓபன் பண்ணலாம். வாவ், இந்த பெட்டி ஓபன் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா பேபிக்காக எல்லாமே இருக்கு. இதான் இவரை அடிக்கிறதுக்கு. இது அடிக்கிறதுக்கு இல்ல ரைஸ். இது வந்து பிள்ளைக்காக கொசு கடிக்க கூடாதுன்னு கொசு வலை. கொசு வலை ஓபன் பண்ணி காமிப்போம். இங்க பாருங்க எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. கொசு வலை எப்படி இருக்கு பாருங்க. கொடை கொடை, இது கொடை. இத வந்து இப்ப ஓபன் பண்ணி பாப்போம் வாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு ஓபன் பண்ண தெரியல. வாவ், இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, கொசு வலை. பிள்ளைக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு வலை கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து விளையாடுறதுக்கு, பிள்ளைக்கு விளையாடுதாமா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து துணி, மேல பேபிக்காக வைப்பாங்க அந்த துணி. அந்த துணி. துணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. அப்புறமா இது வந்து பிள்ளைக்காக எண்ணெய் தேய்ச்சு போட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி. இது நல்லா சூப்பரா கொடுத்திருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு. இன்னும் இன்னும் கூடி சீக்கிரத்துல ஒரு பேபி வரப்போது எங்க வீட்டுல. அப்புறம் இது இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆறாரோ ஆடிறாரோ. நான் இதை படுக்க போறேன். நான் இதை படுக்கட்டா? இது செம்மையா இருக்கு. இங்க பாருங்க guys. அப்புறம் பிள்ளைக்காக ட்ரெஸ். ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன ட்ரெஸ். ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கை கிளவுஸ், பிள்ளைக்கு கை சீப்ப கூடாதுன்னு. இது வந்து காலுக்கு போடுறதுக்கு. வேற இது வந்து ட்ரெஸ். ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க guys. இது வந்து பிள்ளைக்கு தலைக்கு போடுவாங்களா அந்த இது. எது? தலைக்கு போடாது. வேற லெவல். இங்க பாருங்க அப்படியே குட்டி பிள்ளை கையில வந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஆறாரோ ஆயிராரோ கண்ணே நீ கண்ணுறங்கி பாட்டி அடித்தாலோ பால் கோடு கையாலே சித்தி அடிச்சாலோ. இது சூப்பரா இருக்கு. காலுக்கு அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க காலுக்கு. இது பார்த்தாச்சு. இங்க இருக்க விளையாட்டு தாமா இருக்கு இந்த பாக்ஸ்ல. இங்க இருக்க நீங்க விளையாட்டு தாமா பாத்துருப்பீங்க. இது நல்லா இருக்கு. இந்த விளையாட்டு தாமா பாருங்க மக்களே. எல்லாரும் எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பிள்ளைக்காக டெஸ்ட் பண்ணி பாக்குறது, எது இன்ஃபெக்ஷன் எதுவும், தெர்மோமீட்டர். காய்ச்சல் எது. அதாவது தெர்மோமீட்டர், மஃப்ளர். வேற பின்னாடி பாத்தீங்கன்னா டைப்பர் கொடுத்திருக்காங்க சின்ன பிள்ளைக்கு, பேபிக்கு. டைப்பர், மஃப்ளர், வேற எதுங்க தெர்மோமீட்டர். இது ஐட்டா வேற எல்லாமே நாங்க ஓபன் பண்ணி காமிச்சாச்சு. இவ்வளவுதான் செட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு. பேபி கிட்ட சூப்பரா இருக்கு. எங்களுக்கே தெரியாது, ஏதோ கிஃப்ட் கொடுக்காங்கன்னு நாங்க நினைச்சிட்டு பொக்கிஷம் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கும் நினைச்சோம். பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. சின்ன பேபிக்கு செட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரணும். தேவி வரும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு காமிக்கிறோம். எது? ஐ லவ் யூ மாம் டாட். இதுல என்ன இருக்கு பாருங்க மக்களே. லவ் மாம் லவ் டாட்.
சூப்பரா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு வேற லெவலா இருக்கு எனக்கு இந்த இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் இருக்கு இந்த பாக்ஸ்குள்ளேயே மொத்தமா இவ்வளவுதான் இருக்கு. இங்க பாருங்க எத்த உங்களுக்கு தெரியும் இந்த பிளாஸ்டிக் மேல இருக்கும். இவ்வளவுதான் எங்களுக்கு வந்திருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. ரொம்பவே பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இப்ப அக்காவுக்கு பாத்தீங்கன்னா எதுல ட்ரீட்மெண்ட் நடக்கு அதெல்லாம் நாங்க அடுத்த வீடியோல சொல்லுவோம். கவர்மெண்ட்ல நடக்கா பிரைவேட்ல நடக்கா எல்லாம் நாங்க வந்து அடுத்த வீடியோல நாங்க ரிவீல் பண்றோம். இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு செட்ல. நாங்க வேற எதை நினைச்சோம். வேற என்ன எதிர்பார்த்துட்டு இருக்க பேபி எப்படி? ரொம்ப கஷ்டம் பேபி எல்லாம் போய் பெத்தெடுக்க. 8 மாசம் சுமந்து 10 மாசம் சுமந்து என்ன இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல போய் பேபி எப்போ வரும், எப்ப தொட்டில் கட்டலாம், எப்போ வாழலாம். அதுல ரொம்ப ஆசையா இருக்கு. எப்போ பேபியை கையில எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்குந்தா பேபியை கையில வந்த மாதிரி இருக்கு. இல்ல நாங்க இப்ப ரெடி பண்ணணும். கிட்ட நீங்க பாத்துருப்பீங்க பேபி கிட்ட வேற லெவலா இருக்கு. இங்க பாருங்க மேடம் இது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இது வேற ட்ரெஸ் குவாலிட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. குவாலிட்டி எல்லாம் வேற லெவலா இருக்கு மக்களே. செம்மையா இருக்கு குவாலிட்டி. நல்லா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இதேதான் பாத்துட்டு இருக்கா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ பிள்ளை வந்து இதை விளையாடும் அப்படின்னு. இவளே ஒரு குட்டி பிள்ளை, இவளுக்கு இன்னொரு பிள்ளை வரும்போது இவள இந்த விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை மேல குவாலிட்டி எல்லாம் வேற லெவலா இருக்குன்னு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்படி கிடைச்சிருந்து பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கும் இந்த கிட் அப்படி கிடைச்சிருக்குன்னு நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ இல்ல சிட்டில இருந்து பாக்கீங்களோ எல்லாமே நீங்க கமெண்ட் போடுங்க. உங்களுக்கும் இப்படி செட்டு கிடைச்சிருக்கா பேபி கிட்டு? அதுல உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. இன்னும் பேபி பிறக்க ஒரு 4 மந்த் இருக்குன்னா ஒரு 4 மந்த் இருக்கும். 4 மந்த் கழிச்சு பேபி போன் ஆகும். எங்க வீட்டுல கோயின்னு சவுண்ட் வரும். இந்த கிட்டு வேற லெவலா இருக்கு. சரி மீண்டும் அடுத்த இடையில சந்திக்கிறோம் வரை டாடா பை பை ப்ரோ. வெற்றிக்கனி பாரவர். எங்கள் லட்சியம் உங்கள் கையில். வெற்றி பெறும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம். வெற்றி கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இருப்போம்.